ஹாய் ஹலாமி, இது உங்கள் ஃபிக்ஷன் வேர்ல்ட். நானும் உங்கள் ஆர்மி ஃபேமிலியில் ஒருத்தி தான். தென் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தயங்கோட ஒரு ஒன் ஷாட் தான். ஆக்சிடென்ட் லவ் வித் மை தேய் மாமா. ஓகேடா, நான் வந்து 2 days வீடியோ போடலை. பிகாஸ் எனக்கு வந்து கொஞ்சம் பர்சனல் ஒர்க் ஆகிடுச்சு. தென் வீட்டுக்கு கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்துட்டாங்க. தனியாக டைம் கிடைக்கவே இல்லை, அதனால் ரெக்கார்ட் பண்ண முடியல. இருந்தாலும் சுகாக்கு ஒரு ப்ரொஃபஸர் ஒன் ஷாட் ரெடி பண்ணிட்டேன். பட் அது எடிட்டிங் மட்டும் பண்ணணும். அதுக்குமே என்னால் பண்ண முடியல உட்காந்துருந்து. ஸோ சாரிடா. ஓகே, இது வந்து இதுவும் ஒரு ரெக்வஸ்ட் ஒன் ஷாட் தான். ஒரு ஆமி செல்லக்குட்டி கேட்டிருந்தாங்க, தயங் வந்து தாய்மாமா முறையில் ஒரு எஃப்எஃப் போடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக. ஸோ கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள், தென் அடிக்ட் ஆகாதீங்க. ஓகே, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். கேட்டு முடித்ததுக்கப்புறமா எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம 400 ஃபேமிலி மெம்பர்ஸ் ரீச் பண்ணிட்டோம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தென் இவ்வளோ சப்போர்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ ரொம்ப 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 ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல். அண்ட் உங்களுக்கு வந்து என்னோடய இந்த டோனில் தென் இந்த மாதிரி ஸ்டோரி லைனில் வந்து ரெடி பண்ணுறதெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நம்பும்போது ஓகே, இது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய 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 உங்களுக்கு பிடிச்சமான ஸ்டோரியை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நானும் ட்ரை பண்ணுறேன். ஓகே, இந்த ஹாப்பி மூமெண்ட்டோடு அப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் நீங்களும் ஒரு ஸ்ட்ரீட்டில் ஒரு டாட்டூ ஷாப் முன்னாடி நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்களுக்கு பிடிச்ச அந்த ஷாப்புக்குள்ளே தள்ளிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படியே கெஞ்சுறீங்க, வேணாண்டி வேணாண்டி, எனக்கு பயமாக இருக்குடி, ப்ளீஸ் டி, வேறு ஏதாவது சொல்லுங்கடி, நான் கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணுறேன், தயவு செஞ்சு வேணாண்டி, எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சால் என்னை உரிச்சு தொங்க விட்டுருவாங்கடி, ப்ளீஸ் டி, ப்ளீஸ்ப்பா ப்ளீஸ்ப்பா வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் கையும் பிடிச்சி கெஞ்சிட்டு இருக்கீங்க. அவளுங்க உங்களை பிடிச்சி அதெல்லாம் முடியாது, நீ போட்டே ஆகுற அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சி புஷ் பண்ணிட்டு இருக்காளுங்க. இப்போ என்ன கதைனா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் ட்ரூத் ஆர் டேர் விளையாடிருப்பீங்க. ஸோ அவங்க வந்து உங்களுக்கு நீங்கள் டேர் சொல்லியிருப்பீங்க. டேராக வந்து நீ டாட்டூ போடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஏதோ ஒரு தைரியத்தில் ஓகே போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்திருப்பீங்க. பட் பக்கத்தில் வந்தோன்னா உங்களுக்கு ரொம்ப பயம் ஆகுது. பிகாஸ் அது ரொம்ப பெயினாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடியவே முடியாது. தென் வீட்டில் வந்து யாராவது பார்த்தாங்கனாலும் உங்களை உரிச்சு தொங்க விட்டுருவாங்க நீங்கள் சொன்ன மாதிரியே. ஸோ அதனால் ரொம்ப பயப்படுறீங்க. நீங்கள் வந்து வில்லேஜில் இருந்து ஸ்டடீஸ்க்காக சிட்டி வந்து அட்டாச் ஆன ஒரு பொண்ணு. ஸோ ஸ்கூல்ஸ் வரைக்குமே வில்லேஜில் தான் இருந்து பண்ணியிருப்பீங்க. ஸோ ஒரு மாதிரி கிராமத்து ஸ்டைலில் இருந்த ஒரு பொண்ணு சிட்டி வந்து 2 years நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. இருந்தாலுமே இப்போ நீங்கள் ஃபைனல் இயர் படிக்கிறீங்க. இருந்தாலுமே அந்த வில்லேஜ் கேரக்டர் அப்படின்றது உங்களுக்குள்ள கொஞ்சம் இருக்கும். அந்த பயம், அந்த ஃபேமிலி சிச்சுவேஷன், உங்கள் வீட்டில் வந்து எப்படி எப்படி யாருன்னு தெரியும். ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருக்குது. ஸோ அதனால தான் நீங்கள் வேணாம் வேணாம் அவ்வளோ சொல்லிகிட்டு இருக்கீங்க. பரவாயில்ல, எங்கேயாவது மறைவான ஏரியாவில் போட்டுக்கோ அப்படின்ற மாதிரி அவங்கெல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியவே முடியாதுன்னு நீங்கள் ஒத்த காலில் நின்றுட்டுருக்கீங்க. இப்போ பிடிச்சவளுக்கு உள்ளே தள்ளிட்டாளுங்க, ஒரு வழி இல்லை. ஸோ போய் உட்காந்துருக்கீங்க பயந்துக்கிட்டு. அவளுகளும் உங்கள் பக்கத்தில் 2 பக்கமும் உங்களை பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்காளுங்க. இப்போ வந்து ஒரு பர்சன் வராங்க, டாட்டூ போடுற ஒரு பர்சன் வராங்க. யாருக்கு போடணும், தென் எங்கே போடணும், என்ன மாதிரி போடணும், எல்லாமே டீட்டெயில் கேட்குறாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஒரு மாடல் எடுத்து இது போடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. அது வந்து பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்குது. ஸோ நீங்களும் வந்துட்டு அழகாக தான் இருக்குது, பட் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்போது முடியவே முடியாது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கீங்க. அவங்க வந்து போடுறீங்களா இல்லையான்ற மாதிரி கொஞ்சம் கோவப்படுறாங்க. ஸோ ஃபைனலி நீங்கள் போய் உக்காந்துடுறீங்க சேரில். இப்போது கையிலலாம் போட்டால் கண்டிப்பாக மாட்டிப்பேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்டில் ஒருத்தி தான் வந்து உன்னோட முதுகில் போட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறா. ஸோ நீ வந்து என்ன ட்ரெஸ் போட்டாலும் முதுகு ஏரியா கவர் ஆகிடும், ஸோ நீ முதுகில் போட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறா. ஸோ நீங்களும் வேறு வழி இல்லாமல் அப்படியே உங்களோட டிஷர்ட்டை மேலே வந்து தூக்கிட்டு அப்படியே வந்து உங்கள் ஹேரெல்லாம் முன்னாடி போட்டுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ டாட்டூ போடுற அந்த பர்சன் வந்துட்டு இப்போ சேஞ்ச் ஆகுறாங்க. டக்குன்னு நான் போடுறேன் அப்படின்ற மாதிரி இன்னொரு பர்சன் வராங்க. ஸோ நீங்கள் அப்படியே திரும்பி உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு பேக் சைடில் அந்த பர்சன் உட்காந்து உங்களுக்கு டாட்டூ போடுறாங்க. உங்களுக்கு பெயினாக இருக்குது, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் போடுறீங்க. ஸோ ரொம்ப பெயினாக இருக்குது. நீங்கள் அப்படியே பல்லெல்லாம் கடிக்கிறீங்க. ஐயோ வலிக்குது வலிக்குது மெதுவாக அப்படின்னு எல்லாம் சொல்கிறீங்க. உங்கள் வாய்ஸ் வந்து ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்குது. அண்ட் ஒரு மாதிரி சைல்டிஷ்ஷாக அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் கத்திட்டு இருக்கீங்க. ஸோ
டாட்டூ போடுற பர்சன் வந்துட்டு உங்கள் ஃபேஸ் எல்லாம் பார்க்கல. அவங்க மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு ரிலாக்ஸ் கொடுத்து கொடுத்து போட்டுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் கிட்ட போகுது. உங்கள் டாட்டூவையும் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறாங்க. ஆக்சுவலி அது ஒரு சின்ன டாட்டூ தான். பட் வந்து நீங்கள் ரொம்ப கத்தி ரொம்ப ஒரு மாதிரி நெளிஞ்சதுனால உங்களுக்கு ரிலாக்ஸ் கொடுத்து 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 போட்டதுனால கிட்டத்தட்ட 1 ஹவர் ஆகிட்ருக்கும். ஸோ அந்த 1 ஹவர் முடித்ததுக்கப்புறமா அதை நல்லா க்ளீன்லாம் பண்ணிவிட்டு அதை வைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த டாட்டூவை பார்க்குறாங்க. ஆக்சுவலி அந்த பர்சன் வந்து அந்த டாட்டூ சூப்பராக போட்டிருக்காங்க. ஸோ கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமேட்டு அதை அப்படியே பார்த்துட்டு அவங்களோட க்ளவுஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே அவங்க ஹேண்டை வந்து ப்ளேஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஜிவ்வுன்னு இருக்குது. ஸோ டக்குன்னு நீங்கள் நெளியிறீங்க. அவங்க ஹேண்டை எடுத்துகிட்டு அவங்க டிஷர்ட்டை அப்படியே வந்து கீழே இறக்கி விட்டுட்டு அவங்க கொஞ்சம் மூவ் ஆகுறாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த சீட் இருக்கும்ல அதுலேருந்து அப்படியே கீழே இறங்குறீங்க. அவங்க ஹேரெல்லாம் வந்து சரி பண்ணிவிட்டு அப்போ வந்து அந்த சீட்டோட கீழே வந்து லெக் மாதிரி இருக்கும்ல அது வந்து லைட்டாக தள்ளி இடிச்சிருது. ஸோ கால் தடுக்கி அந்த பர்சன் மேலேயே டப்புன்னு போய் விழுகுறீங்க. விழுந்த அந்த செகண்ட் வந்து அந்த பர்சன் மாஸ்க் போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஐ டு ஐ அப்படியே வந்து ரொம்ப கிட்ட இருக்குது. கிட்டத்தட்ட உங்கள் ஐ லேஷஸ் வந்து அப்படியே ஒட்டுற மாதிரி இருக்குது. தென் நீங்கள் வந்து ஒரு மாதிரி பெக் பண்ண மாதிரி அந்த பர்சன் மேலே இருக்கிறீங்க. நீங்கள் அப்படியே கண்ணவே சிமிட்டாமல் அந்த கண்ணையே அப்படியே ஐ கான்டாக்டில் பார்த்துட்டு இருக்கீங்க. அதில் ஒரு மாதிரி மேக்னெட் பவர் உங்களுக்கு ஏதேதோ பண்ணுது. அந்த கண் அவ்வளோ ரம்மியமாக இருக்குது. அதுக்கு கீழே இருக்கிற அந்த சின்ன மோல் அது அவ்வளோ அட்மையர் ஆகுது உங்களுக்கு. ஸோ அந்த மாஸ்க் போட்டிருக்கிறதுக்கும் அந்த ஐ கான்டாக்ட்டுக்கும் உங்களுக்கு ஒரு நிமிஷம் உலகமே மறைஞ்சி போன மாதிரி இருக்குது. டப்புன்னு நீங்கள் ரிமூவ் ஆகிட்டு அங்கேருந்து கடற்கரைன்னு எஞ்சி ஓடிடுறீங்க. தென் அந்த பர்சன் வந்து அதுக்கப்புறம் அங்கே வரலை. வெளியே வேறு ஒரு பர்சன்கிட்ட நீங்கள் பே பண்ணிவிட்டு தென் அப்படியே வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட கிளம்புறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு போட்டுட்டியா அப்படின்ற மாதிரியெல்லாம் உங்கள் கிண்டல் பண்ணி கலாய்ச்சிட்டு அப்படிலாம் வந்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து அவங்க கூட போகிறீங்க. ஆக்சுவலாக 4 பேருமே சேர்ந்து ஒரு ரெண்டல் ஹவுஸ் மாதிரி எடுத்து அங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் வீட்டுக்கு போனதுமே உங்கள் டிஷர்ட் அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ள ஒரு சிம்மி மாதிரி சம்திங் ஒரு ஷார்ட் ட்ரெஸ் போட்டுட்டு அப்படியே படுத்திருக்கீங்க. பிகாஸ் உங்களுக்கு பயங்கர பெயினாக இருக்குது. அந்த டாட்டூவை சுற்றி அப்படியே பயங்கரமாக சவந்து போயிருக்கு. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ஒரு மாதிரி பெயினில் அப்படியே குப்பரை படுத்து கிடக்குறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு அந்த டாட்டூ பார்த்துட்டு செம்மையாக இருக்குடி, நிஜமாகவே சூப்பராக இருக்குடி, அது அந்த புக்கில் பார்க்கும்போது கூட அந்தளவுக்கு நல்லா இல்லை, போட்டதுக்கப்புறம் வேறு லெவலில் இருக்குடி, இப்படின்னு தெரிஞ்சுதான் நானே போட்டிருந்துருப்பேன் அப்படின்லாம் அவள் சொல்லிகிட்டு இருக்கா. ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி அங்கே வலியில் படுத்திருக்கீங்க. கம்முன்னு போயிடு, இல்லை அடித்து சாவடிச்சிடுவேன், வலி தாங்க முடியாமல் படுத்துருக்கிறது நான். டாட்டூ போடுவாளாம் டாட்டூ, முதல்ல எவடி சொன்னது இந்த ஐடியாவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எழுந்து உட்காடுறீங்க. ஆனால் உங்களுக்கு வலி தாங்க முடியல, மறுபடியும் படுத்துக்கிறீங்க. ஸோ இப்படியே ஒரு 10 to 20 days போகுது. அட் ஒன் டே நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ காலேஜ் முடிச்சுட்டு அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கீங்க. சும்மா ஜாலியாக பேசி சிரிச்சுட்டு. உங்கள் காலேஜும் நீங்கள் தங்கியிருக்கிற உங்கள் ஹவுஸும் வந்துட்டு வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான், கொஞ்சம் லாங். பட் நீங்கள் நடந்தால் போவீங்க, நடந்தால் வருவீங்க. பிகாஸ் நடந்து வரும்போது ஒரு மாதிரி ஃபன் பண்ணிவிட்டு விளையாடிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு தென் வேடிக்கை பார்த்துட்டு சைட் அடிச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் வருவீங்க. உங்களுக்கெல்லாம் அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி தான். அப்படியே போயிட்டு நீங்கள் வந்து வீட்டெல்லாம் ஓப்பன் பண்ணி 4 பேருமே அப்படியே சோஃபாவில் போட்டு காலில் விழுந்து கிடக்குறீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு ஃபோன் கால். யாருன்னு பார்த்தா அம்மா. நீங்கள் அப்படியே ஹாப்பியாக கால் அட்டன் பண்ணிவிட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் அம்மாவோட பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அம்மா என்னம்மா பின்னாடி ஏதோ கச்சமுச்சா சத்தமாக இருக்குது, எங்கே இருக்க நீ? அது விஷயமாக தாண்டி கால் பண்ணேன். நம்ம பெரியம்மா பொண்ணு உன் அக்கா இருக்கால்ல, ஆமாம், அவளுக்கு அடுத்த வாரம் மேரேஜ், அதுக்காக தான் உன்னை கூப்பிட கால் பண்ணேன். என்னம்மா சொல்கிற? இது ஒரு என்கேஜ்மெண்ட் கூட பண்ணலையா? என்ன திடீர்னு மேரேஜ்னு சொல்கிற? ஏதாவது பிரச்சனையா என்ன? பிரச்சனைலாம் இல்லைடி, அவள் ஏதோ லவ் பண்ணிட்டு வந்துட்டா. ஃபஸ்ட்டு வீட்டில் வேணாம் எல்லாம் சொல்லி பார்த்தோம், அவள் கேட்க மாட்றா. சரி வேறு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லாருமா சேர்ந்து மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஓ, மேடம் லவ்வெல்லாம் பண்ணுறாளா? சரி. ஆனால் என்னால் ஒரு வாரம்லாம் வர முடியாதேம்மா, எனக்கு எக்ஸாம்லாம் இருக்குது. உன் பெரியம்மா பற்றி உனக்கே தெரியும், நீ மட்டும் வரல ஆடிடுவா சொல்லிட்டேன். ஆனாம்மா எனக்கு எக்ஸாம் இருக்குமா? சரி ஒரு 2 நாள் கழித்து நான் கிளம்புறேன்.
சரிடி வரும்போது கால் பண்ணு, மறக்காமல் பத்திரமா வா சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் வந்து சரிம்மா அப்படின்னு சொல்லி பேசி முடிச்சுட்டு கால் கட் பண்ணுறீங்க. தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறீங்க, இந்த மாதிரி 2 நாளாக நான் ஊருக்கு போகிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே வந்து போகுது. அந்த 2 டேஸ் கழித்து நீங்கள் உங்கள் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு ஜாலியாக வந்து உங்களோட வில்லேஜுக்கு கிளம்பி போகிறீங்க. உங்கள் ஊரில் உங்கள் ரிலேட்டிவ்ஸோடு சேர்ந்து இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஒரு மாதிரி ஃபன்னாக ஜாலியாக இருக்கும். எல்லாருமே ஒன்றா ஒரே வீட்டில் இருந்து சாப்பிட்றது, தென் பேசுகிறது, விளையாடுறது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன தான் சிட்டி லைஃப்க்கு நீங்கள் சேஞ்ச் ஆனாலுமே கூட மறுபடியும் அந்த வில்லேஜ் லைஃப்க்கு போகிறது வந்து உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக தென் நிறைய வந்து விஷயங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அப்படியே உங்கள் ஊருக்கும் போகிறீங்க. நெக்ஸ்ட் டே உங்கள் டேடி உங்களை வந்து அப்படியே பிக் பண்ணிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ரொம்ப ஹாப்பியாக வீட்டுக்கு போயிட்டு உங்கள் ரிலேட்டிவ்ஸ் கூட அப்படியே ஜாயின் ஆகுறீங்க. அப்படியே எல்லோரும் பார்த்துட்டு சிட்டி போனதுக்கப்புறமா பயங்கர அழகாயிட்ட அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பயங்கரமாக பேசுகிறாங்க. ஸோ நீங்களும் வந்து ஒரு மாதிரி ஜாலியாக அவங்க கூட மிங்கிள் ஆகுறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படியே போய்கிட்டு இருக்கவே நீங்கள் அப்படியே ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு தென் எல்லாம் முடிச்சுட்டு ஊருக்கு போனாலே நீங்கள் வந்து ட்ரெடிஷ்னலாக மாறிடுவீங்க. அப்படியே பாவாடை சட்டை தாவாணி அந்த மாதிரி. ஸோ தாவாணியெல்லாம் போட்டுட்டு ரொம்ப அழகாக அப்படியே வந்து ஹேர் எல்லாம் வந்து கோம் பண்ணிவிட்டு வந்து எல்லாருக்கூடயும் ஜாயினாக உட்காந்துட்ருக்கீங்க, பேசிகிட்டு இருக்கீங்க. ஒரு 2 டேஸ் போகுது. நீங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் வந்து அருந்த வாள், பயங்கர சுட்டி, எல்லாருக்கிட்டையுமே பயங்கரமாக விளையாடுவீங்க. எப்படின்னா அப்பாவுக்கு மட்டும்தான் பயப்படுவீங்க. அப்பா வீட்டில் இருக்காரு அப்படின்னா உங்கள் சவுண்டு வெளியவே வராது. ரொம்ப அப்படியே பூனைக்குட்டி மாதிரி பதுங்கி போய் கிடப்பீங்க. அதுவே அப்பா வீட்டில் இல்லை அப்படின்னா உங்கள் வாய்ஸ் மட்டும்தான் வீட்டில் லவுடாக கேட்டுட்ருக்கோம். ரொம்ப வாழுத்தனம் பண்ணுவீங்க அப்பா இல்லை அப்படின்னா. ஸோ வீட்டில் எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் இப்படி தான் அப்பாவுக்கு கொஞ்சம் பயப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வச்சு உங்களை ஓட்டுறது, கலாய்க்கிறது இதெல்லாம் பண்ணுவாங்க. நீங்கள் ஏதாவது சேட்டை பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்பா வந்துட்டாருடி அப்படிலாம் சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் அவ்வளோதான், அப்படியே வெட்டிப்பாமல் அடங்கிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி கேரக்டர் நீங்கள். பட் உங்ககிட்ட விளையாடுறது, உங்கள் கூட ஃபன் பண்ணுறது எல்லாமே வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வீட்டுக்கு வந்தாலே வீடு ஒரு மாதிரி களை கட்டும், அந்த மாதிரி கேரக்டர் நீங்கள். ஓகேயா? ஸோ இப்படியே அந்த 2 டேஸ் செம்மையாக கழிஞ்சிட்டு இருக்குது. அந்த டேயோட ஈவினிங் உங்கள் வீட்டுக்கு ஒரு கார் வருது. ஸோ மாப்பிள்ளை வீட்டிலேருந்து தான் வந்திருக்காங்க போலிருக்கு அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து அப்படியே ஆசையாக ஓடி போய் பார்க்குறீங்க. பார்த்தா வந்துட்டு உங்கள் அம்மா வந்து ரொம்ப கேஷுவலாக அந்த பர்சன்கிட்ட, டே வாடா, உன்னை 4 நாளைக்கு முன்னாடி வர சொன்னா இன்றைக்கி வர அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக கேட்குறாங்க. என்ன வாடா போடான்னு பேசுகிறாங்க. அம்மா இவ்வளோ கேஷுவலாக நடத்துக்கிறாங்க. அப்போ இவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரியாத மாதிரியே பார்த்துட்டு இருக்கீங்க. ஏன்னா அந்த பர்சனை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரியாக பார்க்குறீங்க. அவங்க நல்லா பயங்கரமாக ஹைட் அண்ட் வெயிட்டாக ஜிஜாண்டிக்கா பாடியாக பயங்கரமாக இருக்காங்க. பார்த்தாலே ஒரு மாதிரி எப்படி இருக்கார் பாரு அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க மலைச்சி போய். உங்கள் அம்மா அப்படியே வந்து அவங்கக்கிட்ட கேஷுவலாக பேசிவிட்டு லக்கேஜெலாம் வாங்கிட்டு உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. அந்த பர்சன் அப்படியே உங்களை க்ராஸ் பண்ணுறாங்க. உங்களை மேலேயும் கீழே ஒரு மாதிரி பார்த்துட்டு அப்படியே போயிடுறாங்க. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பூந்த மாதிரி பதுங்கி போய் டோர் பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் அம்மா அப்படியே உள்ளே போய் லக்கேஜெலாம் வச்சுட்டு திரும்புகிறாங்க. நீங்கள் அவங்க அம்மா பின்னாடியே போயிட்டு, அம்மா யாரும்மா அது, இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம், நீ பிறந்ததுலேருந்து அவன் இங்கே வர்றதே கிடையாது, அப்புறம் எப்படி நீ பார்த்துருப்ப? அம்மா என்னம்மா அவன் இவன்லாம் பேசுகிறேன், யாரும்மா? அதாண்டி நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, என் தம்பி தாயோங்க ரொம்ப அழகாக இருப்பான் சின்ன வயசுலையே அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பேன்ல உன்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓ, இதுதான் பிரதர் தாயோங்கா? பார்த்தா உனக்கு தம்பி மாதிரியே இல்லை, உனக்கு புள்ள மாதிரியெல்லாம் இருக்காங்க. ஏய் அடி பிச்சிருவேன் அப்படின்றாங்க. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஒரு சைடாக வந்து இது பண்ணுவோம்ல அந்த மாதிரி பண்ணுறீங்க. எனக்கும் அவனுக்கும் ஏஜ் டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்குடி. எனக்கு அப்புறம் அவன் லேட்டாக பிறந்த குழந்த, அதனால தான் அவன் அப்படி இருக்கான். ஓ சரி சரி சரி, கல்யாணம் ஆயிடுச்சா? எங்கே, நானும் எவ்வளோ நாளாக சொல்லிகிட்ருக்கேன் தெரியுமா, உனக்கும் வயசு வந்துருச்சுடா, கல்யாணம் பண்ணுடா. கேட்கவே மாட்றான். நானும் ஏதாவது பொண்ணு லவ் பண்ணியாவது தொலைடா, கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்னா அதுக்கும் எனக்கே இப்போ ஆச்சரியமாக இருக்குது. எந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டாலும் வரவே மாட்டான். என்னமோ தெரில, இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டோன்னே வந்துட்டான். அதுவும் நான் 4 நாளைக்கு முன்னாடியே கூப்பிட்டேன், இன்றைக்கி தான் வந்திருக்கான்.
சரி சரி, நான் பாட்டு பேசிகிட்டே இருக்கேன் பாரு. நீ கீழே போய் சாப்பாடு எல்லாத்தையும் டைனிங் டேபிளில் அரேஞ்ச் பண்ணி வையே, நான் அவனை ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு டைனிங் டேபிளில் போயிட்டு சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் அம்மா வந்துட்டு கிச்சனில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. லேட் ஆகிட்டே இருக்கு, சாப்பாடெலாம் வந்து எடுத்து வச்சு ரொம்ப நேரம் ஆகிட்டே இருக்கு. அம்மா, என்னம்மா சாப்பாடை வச்சு ரொம்ப நேரம் ஆச்சு இன்னும் காணோம் அப்படின்னு கேட்குறீங்க. ஏய், மேலே தான் ஃப்ரெஷ்அப் ஆகிறேன்னு சொல்லிட்டு இருந்தான், நீ போய் மாமாவை கூட்டு வா. என்னது மாமாவா? ஏய், எனக்கு தம்பினா உனக்கு மாமா தானடி, என்ன மச நின்றுட்டுருக்க, போய் கூப்பிட்டு வா போ அப்படின்றாங்க. ஸோ நீங்களும் அப்படியே தயங்கி தயங்கி போகிறீங்க. ரூம் அப்படியே நாக் பண்ணவா வேணாமா அப்படின்ற மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நாக் பண்ணுறீங்க. அவங்க வந்து நாக் பண்ண அங்கே நோ ரியாக்ஷன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ நல்லா பிடிச்சி டப்பு டப்பு டப்புன்னு அடிக்கிறீங்க. அப்போ டக்குன்னு ஓப்பன் பண்ணுறாங்க. நீங்கள் அப்படியே லைட்டாக ஒரு தடவை வந்து அவங்க செஸ்ட்லேயே வந்து அடிச்சிடுறீங்க. அடித்த வேகத்துக்கு அவங்க அப்படியே கீழே குனிஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பார்க்குறாங்க. சாரி, கீழே அம்மா சாப்பிட கூப்பிட்டாங்க, வருவீங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ அவங்க அப்படியே உங்களை பார்த்துட்டு வரேன் போ அப்படின்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கடன்னு ஓடிடுறீங்க. இப்போ தாயவங்க அப்படியே சிரிச்சுக்கிட்டு உங்கள் பின்னாடியே வரான். நீங்கள் கீழே போனதுமே ஒரு 5 மினிட்ஸில் தாயவங்க வந்துடுறான். ஸோ அவனை உட்கார வச்சுட்டு அவனுக்கு சர்வ் பண்ண சொல்கிறாங்க அவங்க அம்மா. நீங்களாம் எடுத்து வச்சிட்ருக்கீங்க. அண்ட் அவங்களும் சம் டிஷ்ஷஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து டேபிளில் வைக்கிறாங்க சூடாக. ஏய், இதை எடுத்து வைடி, அதை எடுத்து வைடி, சிக்கன் இருக்குது பாரு, அதை எடுத்து வை, அவனுக்கு சிக்கன் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் எல்லாத்தையும் பரிமாறிட்டே இருக்கீங்க. அவங்க மட்டும் உட்காந்து அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்போ அவங்க அம்மா, இங்கேயே பக்கத்துலேயே நில்லு, எனக்கு கிச்சனில் கொஞ்சம் வேலை இருக்குது, அவன் ஏதாவது கேட்டானா எடுத்து போடு சரியா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ நீங்கள் பக்கத்தில் இருக்கிற சேர் அப்படியே பிடிச்சிட்டு அவனையே பார்த்துட்டு இருக்கீங்க. இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அப்படியே குறுன்னு பார்க்குறது அவன் அப்படியே சைடில் அப்படியே எம்பி பார்க்குறான். என்ன இப்படி பார்த்துட்டு இருந்தால் நான் எப்படி சாப்பிட்றது அப்படின்றான். அப்போ நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டப்புன்னு திரும்பிக்கிறீங்க. ஸோ அவனும் சிரிச்சுக்கிட்டே அப்படியே சாப்பிட்றான். அப்படியே உங்களை திரும்பி பார்த்தா நீங்கள் ஹாஃப் சாரி தானே வியர் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களோட பேக் போஸ்ட் பார்க்கும்போது உங்களோட பேக் சைடு ஹிப்பு வந்து அப்படியே தெரியுது. ஸோ அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான் குறுன்னு. நீங்கள் எதார்த்தமாக அப்படியே திரும்புறீங்க. அவன் டக்குன்னு வந்து ஒரு மாதிரி ஆகிட்டு அதை எடு அப்படின்னு சொல்லிட்டு சம் டிஷ்ஷை வந்து கை காட்டுறாரு. நீங்களும் இதுவா இந்தாங்க அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ அவனும் வந்து ஒரு மாதிரி சமாளித்து சாப்பிட்டு முடிச்சிடுறான். ஸோ பயங்கரமான சாப்பாடு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அவங்க அம்மா வந்து சம் ஸ்வீட்டெல்லாம் கொடுக்குறாங்க. அதையும் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து வெளியே போயிட்டு சும்மா பார்த்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி வெளியே போயிடுவாரு. இப்போ உங்களுக்கா அவர் எங்கேயோ பார்த்துருக்கோன்னு ஓடிட்டே இருக்குது. இப்போ உங்கள் அம்மா அப்படியே வந்துட்டு உங்கள் ஷோல்டரில் அப்படியே தட்டிட்டு, ஏய் என்னடி பேரஞ்ச மாதிரி நின்றுட்டுருக்க? இல்லைம்மா, நான் மாமாவை இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்துருக்கேன். எங்கே பார்த்துருக்க போகிற? இல்லைம்மா, நான் எங்கேயோ பார்த்துருக்கேன். சின்ன வயசில் ஏதாவது ஃபோட்டோவில் பார்த்துருப்படி. அவன்லாம் வீட்டுக்கே வரல, வெளியே உன்னெல்லாம் பார்க்க வாய்ப்பே இல்லை. இருக்குமோ? சரி, ஃபோட்டோவில் தான் பார்த்துருப்பேன் போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அந்த விஷயத்த அப்படியே விட்டுடுறீங்க. தென் மறுபடியும் அவங்க கூட, அதாவது உங்கள் ஃபேமிலிஸ் கூடலாம் ஃபன் பண்ணுறது, என்ஜாய் பண்ணுறது, ஜாலியாக இருக்கிறது, இந்த மாதிரி அரட்டை அடிக்கிறது எல்லாம் ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழித்து தாங்க திரும்ப வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வரும்போது நீங்கள் வந்து உங்களோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லோருக்கூடயும் சேர்ந்து பயங்கரமாக ஹாலில் நின்று ஆடிட்டு இருக்கீங்க. பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அவங்க காது பிடிச்சி திருக்கிறது, தென் ஒரு மாதிரி கிள்ளி வைக்கிறது, அவங்களோட கையெல்லாம் பின்னாடி வச்சு கட்டுற மாதிரி எல்லாம் பண்ணிவிட்டு அவங்கள அடிக்கிறது, இந்த மாதிரி பயங்கரமாக அவங்க கூட வாழுத்தனம் பண்ணிகிட்ருக்கீங்க. தயவங்க அப்படியே உங்களை பார்த்துட்டே இருக்கார். தென் வந்து நீங்கள் தயவங்க அங்கே வந்ததை வந்து நோட் பண்ணோன்னா டக்குன்னு ஒரு மாதிரி ஆகிட்டு லைட்டாக சைலண்ட் ஆகுறீங்க. அது ஏன்னு உங்களுக்கே தெரியலை. இதை நோட் பண்ண உங்கள் சித்தி, வயன் என்ன உங்கள் அப்பாவுக்கு தான் பயப்படுவேன், இப்போ என்ன உன் மாமனை பார்த்தும் பயப்பட ஆரம்பிச்சிட்ட? சரிதான், அப்போ பேசாமல் உன் மாமனுக்கே பிடிச்சி அவனை கட்டி வச்சிட வேண்டியதான் அப்படின்றாங்க. இப்போ தயவங்க பார்க்குறீங்க, அவன் எதுவுமே சொல்ல கிடையாது, அப்படியே நின்றுட்டுருக்கான் உங்களையே பார்த்தமே இன்னைக்கு. இப்போ உங்கள் அம்மாவை திரும்பி பார்க்குறீங்க, உங்கள் அம்மாவை சிரிச்சுக்கிட்டு அவங்க பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க.
போங்க சித்தி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்களோட ரூம் பார்த்து குடுகுடுன்னு ஓடிடுறீங்க. இப்போ வந்து எல்லாரும் வெட்கப்பட்டு ஓடுறா அப்படின்ற மாதிரிலாம் கலாய்க்கிறாங்க. ஸோ உங்களுக்குமே அந்த இடத்துல எப்படி ஃபீல் பண்ணுறது அப்படின்னே தெரியல. ஷைனஸா இல்லை ஒரு மாதிரி கோவமா எதுவுமே உங்களுக்கு எடுத்துக்க தெரியல. அப்படியே ஓடிடுறீங்க. தென் அந்த டேயோட நைட் டைம் போலக்க ஒரு 9:00 போலக்க எல்லாரும் ஃபேமிலியாக ஒன்றா உட்காந்து சாப்பிட்றீங்க. ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி தென் ஃபன் பண்ணி அப்படியே போய்க்கிட்டு இருக்குது. ஸோ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அது அப்படியே கண்டினியூ ஆகுது. எல்லோரும் பேசிக்கிட்டு ஜாலியாக போய்க்கிட்டு இருக்குது. ஒரு 10 மணிக்கிட்ட ஆகுது. அப்போ தான் அவங்க அம்மா சரி சரி எல்லோரும் போய் தூங்குங்க, காலைல சீக்கிரம் எந்திரிக்கணும்ல அப்படின்ற மாதிரி அனுப்பி வைக்கிறாங்க. ஒவ்வொருத்தராக அப்படியே வந்து அவங்கவுங்க ரூமுக்கு போய்க்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து உங்களோட ரூமுக்கு வந்து அப்ஸ்டேர் ஏறிட்டு இருக்கீங்க. தாயாங்க உங்க பின்னாடி வந்து ஏறி வந்துட்டு இருக்காரு. இப்போ உங்கள் அம்மா, "ஏ பையன், இங்கே பாரு, ஃபோனை கீழே வச்சுட்டு போயிட்ட பாரு" அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஸோ நீங்களும் வந்து அச்சச்சோ மறந்துட்டேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி கீழே இறங்க போகிறீங்க. அப்போ கரெக்டாக தாயும் உங்கள் ஸ்டெப்ஸ் வந்து எப்படின்னா ரொம்ப பெருசாலாம் இருக்காது, ஓரளவு சின்னதாக தான் இருக்கும். ஸோ இப்போ 2 பேர் வந்து ஒரே டைமில் ஒன்றா ஏற அப்படி முடியாது. அப்படி இறங்கணும் அப்படின்னா ஒரு மாதிரி சைடில் திரும்பி அப்படி தான் இறங்கி ஆகணும். ஸோ இப்போ வந்து தயவங்க அங்கே நின்றுட்டுருக்கான், கீழே நின்று உங்களை பார்த்துக்கிட்டு மேலே பார்த்த மாதிரியே. அப்போ நீங்கள் வந்து தயவங்க பார்த்து ஒரு மாதிரி தயங்கி நின்றுட்டுருக்கீங்க. இப்போ தயவங்க வந்து அப்படியே சைடில் திரும்புகிறான். இப்போ நீங்களும் ஒரு மாதிரி சைடில் திரும்பி அப்படியே கீழே இறங்குறீங்க ஸ்லோவாக. ஸோ அப்படியே இறங்கிட்டு இருக்கும்போது தயவங்க பார்க்குறீங்க. தயவங்களோட ஐஸை வந்து ரொம்ப கிட்ட பார்க்குறீங்க அப்படியே. ஸோ உங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது, லைக் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. இந்த கண்ணை இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீல் வருது. நீங்கள் அப்படியே அவன் கண்ணை குறுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் இப்படி பிளிங்க் பண்ணாமல் பார்க்குறத அவனும் நோட் பண்ணிட்டு ஐப்ரோஸ் மட்டும் ரேஸ் பண்ணுறான் என்ன அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஸோ நோ அப்படின்ற மாதிரி தலையை ஒரு மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி ஆட்டிட்டு கிடுகிடுன்னு கீழே இறங்கிடுறீங்க. ஸோ ஃபோனை வாங்கிட்டு மறுபடியும் அப்ஸ்டேர் ஏறிட்டு இருக்கீங்க. இப்போ தயவங்க அவனோட ரூம் போயிட்டு லாக் பண்ணிட்டான். தயவங்க பக்கத்து ரூம் தான் உங்கள் ரூம். ஸோ நீங்கள் அப்படியே யோசிச்சுக்கிட்டே உங்கள் பெட்டில் போய் படுக்கிறீங்க. இந்த கண்ணை இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்தோம்ல, எங்கே பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு ஒன்றா டக்குன்னு பிடிபடவே மாட்டேன்து. உங்களுக்கு ஒரு மாதிரி தூக்கமே இல்லை. நான் எங்கேயோ பார்த்துருக்கேன், நான் ஃபோட்டோலாம் பார்க்கல, எங்கேயோ நேரில் தான் நான் பார்த்துருக்கேன்னு உங்களுக்கு ஓடிட்டே இருக்குது. பட் உங்களுக்கு பிடிபடவே மாட்டேன்து. ஸோ யோசிச்சு அப்படியே ஒரு மாதிரி டயர்டாகிட்டு போ அப்படின்ற மாதிரி ஒரு வெறுப்பில் அப்படியே படுத்து தூங்கிடுறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே ஒரு மாதிரி இந்த கல்யாணத்துக்கு முந்தின நாள் நலுங்குலாம் வைப்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி போகுது. ஸோ காலையில் எல்லோரும் எழுந்திரிச்சு பயங்கரமாக ரெடி ஆகிட்டு தென் ஒரு மாதிரி வீடெல்லாம் ரொம்ப அழகாக ரெடி பண்ணிவிட்டு அப்படியெல்லாம் போய்கிட்டு இருக்குது. ஆக்சுவலி இந்த நலுங்கு ஃபங்க்ஷனுக்கு எல்லோரும் எல்லோ ட்ரெஸ் தான் போடணும் அப்படின்னு வீட்டில் சொல்லிடுறாங்க. ஸோ கேர்ள்ஸ் எல்லாருமே வந்து எல்லோ கலர் தான் வியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நீங்கள் அழகாக ஒரு எல்லோ கலர் சில்க் சாரீ கட்டிட்டு அப்படியே கீழே இறங்கி வரீங்க. ரொம்ப அழகாக இருக்குது. அது வந்து எவ்வளோனா நீங்கள் ஃப்ரீ ஹேர் விட்டுருக்கீங்க. பிகாஸ் உங்களோட ஜாக்கெட் வந்து லோ நெக்காக இருக்குது. உங்களோட டேட்டூ லைட்டாக ரிவீல் ஆகுது. வீட்டில் தெரிஞ்சால் சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீ ஹேர் விட்டு கவர் பண்ணுறீங்க. உங்களுக்கு லாங் ஹேரு. ஸோ அந்த ஃப்ரீ ஹேருக்கும் அந்த எல்லோ சாரீக்கும் நீங்கள் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கீங்க. தாயவங்களாம் அப்படியே பார்த்தோன்னே விழுந்துட்டார். ஸோ அப்படியே போயிட்டு கல்யாண பொண்ணை வந்து உட்கார வச்சு அவளுக்கு சாண்டல்லாம் தேய்ச்சி விடுறது, தென் ஒரு மாதிரி ஃபன் பண்ணுறது, அப்படியே போயிட்டு இருக்கீங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் நேரம் போக அந்த சாண்டல்லாம் பூசி முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே டான்ஸ் பண்ணிவிட்டு தென் அவங்க ஹெட்டுக்கு மேலே வந்து அந்த ஜல்லடை மாதிரியான விஷயம்லாம் வச்சு அப்படியே தண்ணியெல்லாம் ஊற்றுறாங்க. அது ஒரு மாதிரி ஃபால் ஆகும். ஸோ ஃபுல்லாக வெட் ஆகிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கீங்க. அவங்க உங்கள் மேலெல்லாம் தண்ணி ஊற்றுறாங்க, நீங்கள் பதிலுக்கு அவங்க மேலே ஊற்றுறீங்க. இப்படி பயங்கரமாக விளையாடிட்டு இருக்கீங்க. தயவங்க வந்து ஒரு ஓரத்தில் நின்று நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு இருக்கான். உங்களோட அந்த பாதி வெட்டான ஹேருக்கும் உங்களோட அங்கங்கே வெட்டாகி ஒட்டி போயிருக்கிற அந்த சாரிக்கும் நீங்கள் பார்க்க அவ்வளோ ஹாட்டாக இருக்கீங்க. தயவங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியல. ஸோ நீங்கள் கொஞ்ச நேரம் விளையாடி முடிச்சுட்டு ஈரமாயிடுச்சு, நான் போய் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்ஸ்டேர் போகிறீங்க. நீங்கள் போய் கொஞ்ச நேரத்தில் தயவங்க அப்படியே கேஷுவலாக வர மாதிரி அப்ஸ்டேர் வரான். ஸோ நீங்கள் போய் உங்கள் ரூமை வந்து ஓப்பன் பண்ண போகிறீங்க. அப்போ டக்குன்னு வந்துட்டு அவன் உங்களை சேர்த்து பிடிச்ச மாதிரி ரூம்குள்ளே இழுத்துட்டு போய் லாக் பண்ணுறான். மாமா என்ன பண்ணுறீங்க? இப்போ எதுக்கு உள்ளே வந்தீங்க?
அப்போ அவன் அவங்கள அப்படியே வால்ல பின் பண்ணிட்டு, அவங்கள அப்படியே லாக் பண்ண மாதிரி நின்னுட்டுருக்கான். அ என் என்னாச்சு? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு மாரி மூச்ச பிடிச்சுட்டு கேட்டுட்ருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ ஒரு மாதிரி இருக்கு. ஸோ அவன் அப்படியே அவங்க கிட்ட வந்துட்டு, அவனோட ஹேண்ட் வந்து உங்களோட பேக்ல, அதாவது உங்க ஜாக்கெட் ஹூக் வந்து பேக் சைடு தான் இருக்கும். ஸோ அப்படியே பேக் போகுது. நீங்க அப்படியே ஒரு மாதிரி ஷாக்கா பார்த்துட்டு இருக்கீங்க. ம் ம் மாமா என்ன பண்ணிட்டுருக்கீங்க? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு படபடன்னு ஆகுது. அவன் டக்குனு அந்த ஹூக் வந்து ஒண்ணு லைட்டா கழண்டிருக்கும். ஸோ அத அப்படியே வந்து டச் பண்ணிட்டு, ஹூக் கழண்டிருக்கு. இப்படியே சுத்திட்டு இருந்தா, அப்புறம் மாட்டிப்ப. அப்படின்றாரு. என்னது? கலண்டுருச்சா? இவர் எப்படி பார்த்தாரு? டாட்டூ தெரிஞ்சிருக்குமோ? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ள ஓடுது. அ நான் பார்த்துக்கிறேன். நீங்க வெளிய போங்க. ஏய்! என்ன? டாட்டூ எல்லாம் போட்டிருக்க? அச்சச்சோ! பார்த்துட்டாரு. மாமா 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 யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. ப்ளீஸ். ஃப்ரெண்ட்ஸ் தான் போட சொல்லி ரொம்ப கட்டாயப்படுத்திட்டாங்க. நான் நான் நானா போய்லாம் ஆசைப்பட்டு போடல. ப்ளீஸ் மாமா, அம்மாக்கிட்ட சொல்லிடாதீங்க. அடி பிச்சுரும். ப்ளீஸ் மாமா. ஓ! அப்படியா? சரி. என்னை கட்டிக்கோ. சொல்ல மாட்டேன். என்னது? என்னை கட்டிக்கோ. சொல்ல மாட்டேன். அதெல்லாம் முடியாது. அதெல்லாம் என்னால் முடியாது. அப்படியா? சரி. அப்போ நான் போய் சொல்கிறேன். அப்போ நீங்கள் டக்குனு அவனோட ஷர்ட்டை பிடிச்சி இழுக்கிறீங்க. மாமா மாமா ப்ளீஸ் சொல்லாதீங்க, சொல்லாதீங்க. தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான், என்னை கொன்னுடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி க்யூட்டாக கேட்டுட்டு இருக்கீங்க. சரி, சொல்ல மாட்டேன். ஒரு கிஸ் கொடு. என்ன நீங்கள் இப்படிலாம் கேட்டுட்டு இருக்கீங்க? ஏய் என்ன? அப்படின்னா போய் நான் சொல்லிடுவேன். இதெல்லாம் பிளாக்மெயில். இப்படியெல்லாம் பண்ணாதீங்க. என்னாலாம் கொடுக்க முடியாது. அப்படியா? சரி. அக்கா அப்படின்னு அவன் கூப்பிடுறான். டக்குன்னு நீங்கள் பயத்தில் பிடிச்சி அவனோட லிப்பில் அப்படியே கிஸ் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் அப்படியே டைட்டாக கண்ணை மூடிட்டு அவனோட லிப்பில் நல்லா ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்போ அவன் வந்து ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்களை பேக் கிஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே பிரேக் பண்ண போகிறீங்க. டக்குன்னு அவன் இழுத்து இன்னும் நல்லா கிஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே பொறுமையாக அந்த கிஸ்ஸில் மெல்ட் ஆகிட்டு ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. இப்போ அவனோட ஐஸும் உங்கள் ஐஸும் அப்படியே ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கு. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி உங்களுக்கு புரியல, ஒரு வித்தியாசமான ஃபீல். அந்த ஐஸை மறுபடியும் கிட்ட பார்க்குறது. ஸோ உங்களுக்கு இப்போ தான் ஞாபகம் வருது. டக்குனு நீங்கள் கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு, நீங்கள் தானே எனக்கு டாட்டூ போட்டு விட்டீங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நான் உங்களை பார்த்துருக்கேன். நீங்கள் தான் எனக்கு போட்டு விட்டீங்க. உங்கள் ஐஸ் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நீங்கள் தான் எனக்கு போட்டீங்க. அப்போ அவன் நீங்கள் இப்படிலாம் சொல்கிறத பார்த்து ரசிக்கிறான். ரொம்ப ஒரு மாதிரி க்யூட்டாக நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அவன் டக்குன்னு உங்களை இழுத்து அவனோட பெல்லியில் வந்து உங்களை டச் பண்ணுற மாதிரி நிற்க வச்சு, ஆமாம் நான் தான் போட்டு விட்டேன். இப்போ என்ன? நீங்களே போட்டு விட்டுட்டு நீங்களே எப்படி அம்மாக்கிட்ட சொல்ல முடியும்? ஏய் நான் டாட்டூ ஷாப் வச்சுருக்கேன். உன்னை மாதிரி டெய்லி 100 பேருக்கு போடுறேன். நீ வந்து போட்டுக்கிட்டா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீ போடும்போது நீ தான் என்னோடய அக்கா பொண்ணுன்னு எனக்கே தெரியாது. ஆமாம் இல்லை லாஜிக். சரி நான் போடல. என் ஃப்ரெண்ட்ஸ் தான் என்னை கம்பல் பண்ணி போட வச்சாங்க. தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க ப்ளீஸ். அப்போ அவன் மறுபடியும் சிரிக்கிறான். மாமா ப்ளீஸ். சரி சொல்ல மாட்டேன் போ அப்படிங்கிறான். ஸோ நீங்களும் அப்படியே ஒரு மாதிரியாக திருன்னு முழிச்சிக்கிட்டே ஒரு மாதிரி கையெல்லாம் பிசைஞ்சு நிற்கிறீங்க. சொல்ல மாட்டேன்டி. சரி நீங்கள் தான் வெளியே போகணும், இது ஏன் ரூம். அப்போ அவன் அப்படியே சுற்றி பார்த்துட்டு, ஓ ஆமாம்ல, சரி நான் கீழே போகிறேன் அப்படின்றான். ஸோ நீங்களும் அப்படியே ஒரு மாதிரியாக அவனை வெளியே அனுப்பி வச்சுட்டு டோரை லாக் பண்ணிட்டு அப்படியே டோரில் சாஞ்சு ஒரு மாதிரி பெருமூச்சு விட்டுட்டு நின்றுட்டுருக்கீங்க. கொஞ்சம் நேரம் கழித்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு சுடி மாதிரி போட்டுட்டு தென் உங்கள் ஹேர் வந்து வெட்டாக இருக்கும்ல, ஸோ வந்து ஹேர் வந்து ஒரு டவல் வச்சு கட்டிட்டு அப்படியே கீழே இறங்கி வரீங்க. இறங்கி வரும்போதே தயவங்க இருக்கானா அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக நோட்டம் விடுறீங்க. ஆனால் தயவங்க இல்லை. ஸோ அப்படியே அப்ஸ்டேர் இறங்கிட்டு அப்பாடா இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பெருமூச்சு விட்டுட்டு அப்படியே ஹாலுக்கு வந்து ஒரு டேர்ன் ஆகணும்.
ஆக்சுவலாக அப்ஸ்டேர்லேருந்து ஹாலுக்கு ஒரு டேர்ன் போகணும். ஸோ நீங்கள் அப்படியே அந்த டேர்ன் பண்ணுறீங்க, சடனாக வந்து தயவங்க அங்கேருந்து உங்களை ஒரு க்ரிப் பண்ணிட்டு டைட்டாக ஒரு பெக் பண்ணிட்டு அப்படியே அப்ஸ்டேர் போயிடுறாரு. இப்போ இங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே சிலை மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே நிற்கிறீங்க மூச்சை பிடிச்சிக்கிட்டு. இப்போ உங்கள் அம்மா உங்கள் ஷோல்டரில் வந்து தட்டிட்டு, ஏய் என்னடி இங்கே ஏதோ சிலை மாதிரி நின்றுட்டுருக்க, போ அக்கா கூட போய் இரு அப்படின்றாங்க. இப்போ நீங்கள் டக்குன்னு நார்மல் ஆகிட்டு, என்ன மனுஷன் இவர், ஐயோ இதை போய் நான் யாருக்கிட்டேன்னு சொல்லுவேன், இவர் என்ன இப்படி படுத்துறாரு நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சினிங்கிக்கிட்டே சிஸ்டரோட ரூமில் போய் உட்காந்துட்றீங்க. நீங்கள் அந்த டே ஃபுல்லாகவே மாதிரி அமைதியாக இருக்கீங்க. எல்லோரும் என்னடி அமைதியாக இருக்க உடனே அவனோட வாழைச்சேடெல்லாம் எங்கே அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கு வந்து ரீசனும் சொல்ல முடியலை, என்ன பண்ணுறதுனும் தெரியலை. ஸோ ஒரு மாதிரி சமாளித்து போய்கிட்டு இருக்கீங்க. அந்த டேவோட நைட்டு எல்லாமே வந்து பயங்கர ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா நெக்ஸ்ட் டே மேரேஜு. ஸோ வீட்டில் வந்து இந்த பூ அலங்காரம் பண்ணுறது அந்த மாதிரி செம்ம வந்து ஒர்க்கெல்லாம் போய்கிட்டு இருக்குது. ஒரு பக்கம் பாட்டெல்லாம் போட்டுட்டு டான்ஸ் பண்ணிக்கிட்டு பயங்கர வைப்பாக போய்கிட்டு இருக்குது. மேக்ஸிமம் யாருமே தூங்கலை. இப்போ வந்து நீங்கள் உங்கள் சிஸ்டர் கூட விளையாடிட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் அம்மா வந்து திங்ஸ் எல்லாம் கொடுத்து இதை தயவங்களோட ரூமில் வச்சிடு அப்படின்றாங்க. மறுபடியும் உங்களுக்கு கருக்குன்னு இருக்குது அவர் ரூம்க்கா அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்களும் வந்து சரி தலையெழுத்தேன்னு வாங்கிட்டு அப்படியே அவர் ரூமுக்கு போகிறீங்க. ரூமில் இருக்கானா இல்லையானே ஒன்றும் தெரியலையேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி தயங்கி அப்படியே ரூம்குள்ளே போகிறீங்க. இல்லை, எப்பா தப்பிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திங்ஸ் எல்லாத்தையும் அப்படியே அங்கே இருக்கிற டேபிள் மேலே வச்சுட்டு இருக்கீங்க. அப்போ டவலோடு அப்படியே குளிச்சுட்டு வெளியே வராரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, அவரோட பேர் பாடி செம்ம ஹாட்டாக இருக்குது. தென் அங்கங்கே வாட்டர் ட்ராப்ஸு அப்படியே தலை தவிட்டிக்கிட்டே வந்து உள்ளே வரான். நீங்கள் அப்படியே ஆன்னு பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ தான் நோட் பண்ணுறீங்க அவனோட செஸ்ட்டு தென் லோயர் ஹிப்பு அங்கெல்லாம் வந்து டாட்டூ போட்டிருக்கான். அதெல்லாம் ஒரு மாதிரி பயங்கர ஹாட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே மலைச்சி போய் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ தயவங்க அப்படியே உங்களை பார்த்துட்டு, ஏய் எங்கே என்ன பண்ணுற அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அம்மா சம்திங்ஸ் கொடுத்து விட்டாங்க, அதை தான் வைக்க வந்தேன். ஐயப்பா நான் போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே திரும்பினீங்க. இப்போ நீங்கள் வந்து அந்த டேட்டூவை பார்த்துருப்பீங்கள்ல, ஸோ பேசாமல் போகாமல் அப்படியே திரும்பிட்டு, ஹே நீயும் தானே டேட்டூ போட்டிருக்க, இப்போ நான் போய் இது அம்மாக்கிட்ட சொல்லட்டா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஸோ அவர் வந்துட்டு அப்படியே அவர் டேட்டூவையும் பார்த்துட்டு உங்களே பார்த்துட்டு அப்படியே கை கட்டுறாரு. என்ன பயமாக இருக்குல்ல, இரு நான் போய் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி நீ சொல்லக்கூடாதுன்னா நான் என்ன பண்ணும் அப்படிங்கிறாரு. இது நல்ல சான்ஸாக இருக்கே, என்ன பண்ணலாம், பேசாமல் அவர் நம்மளை டீஸ் பண்ண மாதிரி நாமளும் டீஸ் பண்ணுவோம், நம்மளும் ஒன்றும் பயந்தவங்களாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர்கிட்ட போயிட்டு ஒரு மாதிரி தயங்கிக்கிட்டே அவரை பின் பண்ணுறீங்க. ஆக்சுவலி நீங்கள் அவரை விட ஷார்ட்டு தான் இருந்தாலும் ஒரு மாதிரி க்யூட்டாக பின் பண்ணி நின்றுட்டுருக்கீங்க. நான் உங்களுக்கு பண்ணல, அந்த மாதிரி நீங்களும் பண்ணுங்கள், அப்போ தான் நான் வந்து சொல்ல மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் கேட்குறதே ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்குது. ஸோ அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுட்டு உங்களை அப்படியே ஹிப்பில் தூக்கி வச்சுட்டு அப்படியே வந்து கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். உங்களுக்குன்னா மூச்சு விட முடியல, அப்படியே ஒரு மாதிரியாகுது. நீங்கள் அப்படியே பயங்கரமாக ஒரு மாதிரி அவரை போட்டு அடிக்கிறீங்க. பட் அவர் வந்து நல்லா கிஸ் பண்ணுறாரு பயங்கர டீப்பாக. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கொஞ்சம் நேரத்தில் பிரேக் பண்ணிவிட்டு அவரோட ஷோல்டர் ரெண்டுலேயே கையை வச்சுட்டு பயங்கரமாக அப்படி ப்ரீத் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்போ உங்களோட ஹேரெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி கிளிப் கீழே விழுந்து கலையுது. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி கிட்ட இருக்கிறீங்க. தென் ரொம்ப ஒரு மாதிரி டச்சடாக இருக்குது. நீங்கள் அப்படியே அவரை பார்த்துட்டே இருக்கீங்க. இப்போ அவர் வந்துட்டு அப்படியே உங்களை தூக்கின மேனிக்கு டோர் அப்படியே லாக் போட்டுட்டு உங்களை அப்படியே பெட்டில் லைட் ஆக்குறாரு. என்ன பண்ணுறீங்க, வேணாம் அப்படின்றீங்க. இப்போ அவர் அப்படியே வந்துட்டு உங்கள் மேலே லைட் ஆகிட்டு உங்களை தென் டெம்ப்ட் பண்ணுறாரு. ஸோ அங்கே இங்கே அப்படியே ஒரு மாதிரி கிஸ்ஸெல்லாம் வச்சுட்டு பயங்கரமாக ஒரு மாதிரி உங்களை டெம்ப்ட் ஆக்கியிருக்காரு. உங்களை பயங்கரமாக ப்ளஷர் பண்ணிகிட்டு இருக்காரு. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் தயவங்களோட அந்த வெட் ஹேண்ட் உங்களோட பாடியில் அப்படியே ப்ளே ஆகுது. உங்களை அப்படியே திரும்பி படுக்க வச்சு அந்த டேட்டூவில் கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி நெளிறீங்க. ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ அப்படியே அவங்க கூட ரொம்ப ரொமான்டிக்காக ஒரு மேக் அவுட் பண்ணுறாரு.
ஸோ அங்கே வெளியே பயங்கரமாக ஒர்க்கு போயிட்டு இருக்குது, சாங்ஸ் கேட்டுட்டு இருக்குது. ஸோ உங்களோட சவுண்ட்ஸ் எல்லாம் வெளியே கேட்க வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி ஸோ பயங்கரமாக உங்கள் கூட வந்து ரொமான்டிக்காக இருக்கார். எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் அப்படியே அவர் பக்கத்தில் படுத்துட்டு இருக்கீங்க. அவரும் ஒரு மாதிரி ஃபுல்லாக எதுவுமே இல்லாமல் பெட்ஷீட் மட்டும் கவர் பண்ணிட்டு படுத்திருக்காரு. இப்போ அப்படியே உங்களை வந்து ஹேங் ஓவர் பண்ணிவிட்டு, இப்போ போய் சொல்லு, தாயோங் மாமா டாட்டூ போட்டிருந்தாரு, நான் பார்த்தேன், பார்த்ததுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்கிறேன். இல்லை வேணாம், நான் சொல்ல மாட்டேன். என்கிட்டே உன் சேட்டையை காமிக்கிறல்ல, இது வந்து ஏதோ விளையாட்டுத்தனமா. ஆனால் நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்க? என்ன உனக்கும் பிடிச்சிருந்ததில்ல? ஷோ சரி, என்னை கட்டிப்பீங்கள்ல? ஏன் நான் ஏன் உன்னை கட்டிக்கணும்? நான் கேட்டதுக்கு நீ சரி நான் சொன்னேன். அப்புறம் எதுக்கு இப்படியெல்லாம் பண்ணீங்க? நான் பண்ணேன், நீ வேணான்னு சொன்னியா? இல்லை இல்லை, அப்புறம் என்ன? அப்போ என்னை கட்டிக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக அழுக போகிறீங்க. அப்போ டக்குன்னு அவன் வந்து உங்களோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு, என் வயன், ஐ லவ் யூ. என்னது? ஐ லவ் யூ. பிடிச்சிருந்தது, நல்லா டச் பண்ணேன். அப்போ நீங்கள் அப்படியே கொட்டை கொட்டை முழிச்சு பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன பார்க்குற? பிடிச்சிருந்தது. மேரேஜ்க்கு அப்புறம் தான் இதெல்லாம் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் உன்னை தனியாக பார்த்தா எனக்கு என்னென்னமோ ஆகுது. அதான் ஒரு தைரியத்தில் ரெஸ்ட் பண்ணிட்டேன். சரி விடு, அக்கா கிட்ட நானே பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே லைட்டாக சிரிச்சுட்டு அவனோட ஐஸில் வந்து அப்படியே கிஸ் பண்ணுறீங்க. தென் கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் அப்படியே ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ஷைனஸோடு அங்கேருந்து கீழே போயிடுறீங்க. நெக்ஸ்ட் டே உங்கள் சிஸ்டருக்கும் நல்லபடியாக மேரேஜ் முடியுது. நீங்கள் ரொம்ப அழகாக ஒரு ரெட் சாரியில் அப்படியே ஹேர் ஃபுல்லாக வந்து ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு கவர் பண்ணிவிட்டு தென் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கீங்க. அவங்களாம் அப்படியே ஃப்ளாட்டு. ஸோ உங்களை பார்க்குற இடமெல்லாம் பிடிச்சி கிஸ் பண்ணுறது, ஹக் பண்ணுறது, தென் அங்கங்கே பைட் பண்ணி வைக்கிறது எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ உங்களுக்குமே அவங்க வந்து பிடிச்சிருச்சு. அவனோட ஐஸில் நீங்கள் ஃபஸ்ட் டைமே அட்மையர் ஆகிருப்பீங்க. ஸோ அப்படியே போக 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 அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருது. தென் மேரேஜ் எல்லாம் முடிச்சு ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு எல்லாமே ஓவரால் செட் ஆனதுக்கப்புறமேட்டு அவங்க போயிட்டு உங்கள் அம்மா கிட்டே பேசுகிறான். உங்கள் அம்மா வந்து ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பிகாஸ் அவங்க வந்து அவங்களோட பிரதர். ஸோ ஒரு 1 month கேப்பில் உங்களுக்கும் தாயாவுக்கும் மேரேஜ் பண்ணுறாங்க. மேரேஜோட நைட்டு உங்களுக்கு வந்து இப்போ ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்காக எல்லோரும் வந்து நின்றுட்டுருக்காங்க. நீங்கள் முடியவே முடியாது, நான் தான் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்டம் பிடிச்சிட்டு இருக்கீங்க. பிகாஸ் அந்த ஜாக்கெட்டுமே ஒரு மாதிரி லோ நெக் தான். இப்போது நீங்கள் ஃப்ரீ ஹேரில் தான் இருக்கீங்க. யாராவது பார்த்துட்டாங்கன்னா சாவடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து போயிருக்கீங்க. இப்போ வந்துட்டு உங்களை வம்படியாக பிடிச்சி உட்கார வச்சு உங்களுக்கு ஹேர் ஸ்டைல் போட்டுட்ருக்காங்க. நீங்கள் அப்படியே பயத்தோட உச்சியில் இருக்கீங்க. ஸோ அவங்க பாட்டு ஹேர் ஸ்டைல்லாம் போட்டு முடிச்சுட்டு ஃப்ளார்ஸ் எல்லாம் வச்சு விட்டுட்டு இதுக்கு தான் இந்த வாரத்து வந்தியா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நீங்கள் வந்து என்னடா யாருமே எதுவுமே சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஷாக் ஆகிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. உங்களை கூட்டிகிட்டு போய் அவங்களோட ரூமில் விட்டுடுறாங்க. இப்போ நீங்கள் வந்து டக்குன்னு உள்ளே போயிட்டு லாக் பண்ணிட்டு வேகமாக வந்து மிரர் முன்னாடி போய் நின்றுட்டு உங்களோட ஹேரு தென் உங்களோட ஃப்ளார்ஸ் எல்லாத்தையும் முன்னாடி எடுத்து போட்டுட்டு அப்படியே உங்களோட பேக் சைடை பார்க்குறீங்க. அங்கே டாட்டூ இல்லை. ஸோ நீங்கள் நல்லா உங்களோட ட்ரெஸ்ஸை இறக்கி விட்டு பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ அவங்க பின்னாடி வந்து நின்றுட்டு உங்களோட அந்த பேக் சைடு வந்து அந்த டாட்டூ இருந்த இடத்துல அப்படியே கிஸ் பண்ணுறான். மாமா, ஆமாம் இந்த டாட்டூ காணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. இப்போ அவன் சிரிச்சுக்கிட்டே, அது டெம்பரவரி டாட்டூ தான், 2 monthsல அதுவே போயிடும். ஓ நல்ல வேலை, இப்போ நான் பர்மனெண்ட் டாட்டூ போட்டிருந்தேன் செத்தேன். இன்றைக்கி என்ன குழி தோண்டி புதைச்சிருப்பாங்க. நல்ல வேலை தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ அவங்க அப்படியே உங்களோட நெக்கில் அப்படியே பைட் பண்ணிவிட்டு, யார் சொன்னா நீ தப்பிச்சிட்டேன்னு? என்ன மாமா, இப்போ தான் நீ மாட்டிக்கிட்ட அப்படின்றாரு. ஸோ நீங்கள் அப்படியே திரும்பி அவரை பார்க்குறீங்க. இப்போ நல்லா உங்களோட நெக்கு தென் ஜாலைனு உங்களோட காலர் போன் அப்படின்னு ஒரு மாதிரி பைட் பண்ணி உங்களை மறுபடியும் டெம்ப்ட் ஆக்கிட்டு இருக்காரு. நீங்கள் அப்படியே அவரோட ஷோல்டரு தென் அவரோட காலர்லாம் பிடிச்சிட்டு ஒரு மாதிரி லைட்டாக மவுன் பண்ணிவிட்டு சினுங்க ஆரம்பிக்கிறீங்க. ஸோ அப்படியே அவங்களை இழுத்துட்டு போய் பெட்டில் தள்ளிட்டு அவரோட வேலையும் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ ஒரு மாதிரி ரொமான்டிக் எண்டிங். ஓகேடா, ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தென் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இந்த எஃப்எஃப் வந்து ஓகே
ஓகேவா? உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு வந்து ஓகேவா இருந்துச்சா? சாட்டிஸ்ஃபையிங்கா இருந்துச்சான்னு நான் தெரிஞ்சுப்பேன். ஓகே. லவ் யூ ஆல். பாய்.